சொல்கிறத செய்கிறாரு. அப்போ அவனுக்கு ஜாலியாகிடுது. அவனுங்க யோசிக்க மாட்டேங்கிறானுங்க, மூளை கிடையாது. ஸ்ட்ராட்டஜின்றது இது கிடையாது. ஸ்ட்ராட்டஜின்றது மக்களை அவங்கள நோக்கி திருப்புறது, எதிர்கட்சியை அந்த வேலையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை விட இதில் தான் அதிகம் கவனம் செலுத்துகிறாங்க. ரொம்ப குழந்தைத்தனமாக தெரியுது, வெளியில் அப்பட்டமாக தெரியுது. விஜய் என்ன பண்ணுறாரோ அதை ஜெகன்மோகன் என்ன பண்ணுறாரோ அதுதான் விஜய் பண்ணார். ட்ரெஸ் கோட் முதற்கொண்டு விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணி அது போட்டிருக்காங்க. விஜய் ஜெகன்மோகனை ஃபாலோ பண்ணார். அது பால்வாடி குழந்தை, பால்வாடி கட்சி அது. அதை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி 18% வாங்க, நாளைக்கு 40 வாங்க, இன்னொரு நாள் 55 வாங்க, இன்னொரு நாள் 12 வாங்க, ஏதாவது பேசி திரிவாங்க. அவங்கள ஒரு இதோ யாரும் பார்க்கல. நீங்கள் அப்படியா? அவர் வேணால் சொல்லிட்டோம், இது பால்வாடா பாப்பான்னு. நாங்கள் அவங்கள பெரிய இயக்கமாக தானே பார்க்குறோம். அப்போ நீங்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணோன்றிருக்குல்ல, அப்படியேவா அடிப்பீங்க? ஜெகன்மோகனை பார்த்து காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டார் விஜய். விஜயை பார்த்து காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போடுறாரு இவர். ஏன் வேறு ட்ரெஸ் கோட்டில் வரக்கூடாதா? ரெண்டாவது இந்த ராம்பாக் கேட்டால் 21 எங்கள் தலைவர் நடந்தார். உங்கள் தலைவர் நடந்தார், அதுவும் இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் பண்ணது தான். விஜய் என்ன பண்ணால் அதை பார்த்து இவர் பண்ணுறதுனா அப்புறம் நீங்கள் என்ன பாரம்பரிய கட்சி?